வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன் குக்கிங். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சேமியா அப்படின்னு சொன்னாலே டயபெட்டிஸ் பேஷண்ட் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதுலேயே கொஞ்சமாக வித்தியாசமாக ஸ்வீட் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப டேஸ்டியாக டயபெட்டிக் பேஷண்ட்டு ரொம்பவே ஆசையாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. குட்டீஸ் கண்டிப்பாக விடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுங்க. ஒரு பிளேட் 2 பிளேட் எல்லாம் காலி ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுலில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, அதாவது ராகி சேமியாவும் ஊற வைக்க போகிறோம். அது மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதுதான் ராகி சேமியா ஃப்ரெண்ட்ஸ். இது வறுத்ததாக தான் இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கும். நம்ம பாக்கெட்டை விட்டு பிரிச்சுட்டு ஒரு பாக்கெட்டு கரெக்டாக 1/2 கிலோ அளவு, 1/2 கிலோ பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீர் நல்லா இந்த ராகி சேமியாலாம் ஊறுற அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சிடணும். கரெக்டானு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க. ரொம்ப ஊற வச்சிங்கன்னா ராகி சேமியா நல்லா நொசன்னு குழஞ்சி போயிடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டேன், ஆயிலும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்படி நம்ம நல்லா பரப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு உதிரியாக ராகி ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ எல்லா ராகி சேமியாவும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து எடுத்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பு இருந்தது. இப்போ நல்லா வெந்துருச்சு. 1 கிலோ சேமியா எடுத்தால் கரெக்டாக 5 மினிட்ஸ் கிட்ட நமக்கு வந்துருச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா இப்போ 5 நிமிஷம் கிட்ட ஆற விட்டேன். ஒரு பவுலுக்கு, பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நெய் சேர்த்துக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் பசுவை நெய், சாப்பாடு நெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வாசமாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தி. நம்ம தேங்காய் துருவலை எப்படி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கோம். அதனால் தேங்காயோட சத்துக்கள் டைரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதோடு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெசரி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தேங்காய் துருவல், நெய், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இல்லையா, எல்லாமே நல்லா அந்த ராகி சேமியாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெசரி எடுத்துக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக தித்திப்பான டேஸ்ட்டு. நம்ம வீட்டு குட்டீஸ் விடவே மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. டயபெட்டிஸ் பேஷண்ட்டு கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். நான் எக்ஸஸாக முந்திரி பருப்பு அலங்காரத்துக்காக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் குட்டீஸ் இம்ப்ரெஸ் ஆகி இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்டா குட்டீஸுக்கும் நல்லது தானே. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.